கூப்பிடுங்க. Okay. They will do it. அது வீட்டுக்கு போய் பார்க்கணும். அதுக்கு தானே போகிறோம். எத்தனை விமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ் இருக்கீங்க? எவ்வளோ கேட்டல் இருக்குது, பவுல்ட்ரி இருக்கா? பொதுமக்களே, விவசாயிகளே, ஊடக நண்பர்களை, பத்திரிகை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் வேளாண்மை துறை சார்பாக இனிய காலம். படிப்புக்கு நீங்கள் கல்லூரியில் அட்மிஷன் போடுறீங்கன்னா நீங்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து உங்கள் குழந்தை வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு கல்லூரியில் படிச்சிருக்கணும், இல்லை அரசு உதவி பெற்ற கல்லூரியிலேருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து படிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்களே இந்த கல்லூரியில் கேளுங்க, இந்த திட்டத்தை எங்களை சேர்க்கணும் அப்படின்னு நீங்களே கேளுங்க. எல்லா கல்லூரிகளுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு அது தெரிஞ்சாதான் அதை உரிமையாக கேட்க முடியும். ஸோ திட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் பண்ண முடியும். படிப்பு ரொம்ப 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 அவசியம். நிறைய பேர் படிப்பு இல்லாமல் படிக்காத மேதையா வந்துட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் வரலாம். ஆனால் படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். படிப்பு மட்டுமே தமிழகத்துக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. அதனால எல்லா குடும்பமும் முன்னேறணும்னா தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை படிக்க வைங்க. அடுத்தது வந்து அது உண்மையான மக்கள் பிரதிநிதியா இருக்கணும் இல்லையா? அது எப்போ இருக்கும் அப்படின்னா, அனைத்து மக்களும் ஓட்டு போடும்போது மட்டும்தான் அவர் வந்து அந்த அந்த பகுதியில் மக்கள் உண்மையான மக்கள் பிரதிநிதியா இருப்பார். ஒரு 50% மட்டும் ஓட்டு போட்டாங்கன்னா அவர் அந்த 50% ஓட்டு போட்டதுலையும் 30% திரு ராஜேந்திரன், திரு குமார், பிரவீனா தேவி, அடுத்தபடியாக யோகேஸ்வரி. வாங்க வாங்க வாங்க. திரு சந்திரன். ஒரு மேடை பயனாளிகளாக ஒரு 50 பேருக்கு மட்டும்தான் கலந்துட்டோம். மனு வாங்குவாங்க. இல்லாம ஒவ்வொருத்தரும் வந்து